ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरुं श्रीगुरुपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथं तं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्तांश्च वंदे श्री कृष्ण चैतन्य नित्यानंद सहोदितो गौरवदे पुष्पवंत चित्र संदो हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஓகே, ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கோபால் கிருஷ்ணா நமஹாட்டா கிருஷ்ண கௌர லீலா அமிர்த கதா நம்ம தொடர் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எட்டாவது நாள். இன்னைக்கு நம்மளுக்காக சிறப்பு உண்மையா சொல்றதுக்காக இஸ் கிரேஸ் கிரிதரி பிரபு வந்திருக்கிறாங்க ஃப்ரம் இஸ்கான் ஸ்ரீரங்கத்திலேருந்து. பிரபு நிறைய நல்ல ஸ்காலர், நல்லா நிறைய விஷயங்கள் நீங்க கேட்கலாம். கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்க உங்க கேள்வி தாராளமாக கேட்கலாம். பிரபு पंचा कल्पद्र बच्चा कृपा संदीपीय बच्चा परिधान बाबन के आंगुर वैष्णव वृंद की जय. ओके, बट थैंक यू प्रभु. ஆரம்பிக்கலாம் பிரபு. யா, ஓகே. இன்னைக்கு ஸ்ரீ சைத்தன்யருடைய முக்கியமான சிஷ்யர்கள் ஸ்ரீ சைத்தன்ய லீலா கதா இங்க போயிட்டு இருக்கு. சைத்தன்யருடைய முக்கியமான சீடர்கள் அப்படின்னு வர்றப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் 6 கோஸ்வாமிகள். நம்ம இஸ்கான்ல கௌரி சம்பிரதாயத்துல நம்மளுடைய ஆல்டர்ல 6 கோஸ்வாமிகளுடைய படம் இருக்கும், எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த கோஸ்வாமிகளை பற்றி நிறைய பேசலாம், ஒவ்வொருத்தரை பத்தியும் தனித்தனி வகுப்பே எடுக்கலாம், ஒவ்வொருத்தருடைய சம்பந்தமும் இருந்தாலும் இந்த வகுப்புல நம்ம அந்த கோஸ்வாமிகள் அவர்கள் எப்படி சைத்தன்ய மகாபிரபுவை சந்திச்சாங்க அப்படிங்கிறத பத்தி சில விஷயங்கள் பார்க்கலாம். ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த சம்பிரதாயத்துக்கு அடித்தளமா இருக்கக்கூடியது அந்த சம்பிரதாயத்தை சார்ந்த கிரந்தங்கள், அந்த சம்பிரதாயத்தை சார்ந்த சாஸ்திரங்கள். இப்ப நம்ம எந்த ஒரு சமயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு மதம் எடுத்துட்டாலும் சரி, அந்த மதத்துக்கென்று சில நூல்கள் தான், சில புஸ்தகங்கள் தான் அதுக்கு அடித்தளமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவ மதத்துல எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பைபிள் சொல்லுவாங்க, கிறிஸ்துவத்துல யூரோப்ல பைபிள் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நியூ டெஸ்ட்மென்ட் வாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாம்ல குரான் வச்சிருப்பாங்க. ஹிந்து சமயத்துல அப்படின்னு எடுத்தோம்னா ஹிந்து சமயம் அப்படிங்கிறது ரொம்ப வாஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் ஹிந்து சமயத்துல பகவத்கீதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விதத்துல எடுத்துக்கலாம், அப்கோர்ஸ், நிச்சயமா, அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் ஹிந்து சமயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கடல். இந்த கடலுக்குள்ளார நிறைய பிரிவுகள் இருக்கு. இந்த பிரிவுகள்ல வர்றப்ப ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் அந்த சம்பிரதாயத்துக்கான ஆச்சாரியர்கள் சில புஸ்தகங்களை எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம ஸ்ரீ சம்பிரதாயம் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க ராமானுஜாச்சாரியர் இருக்கார். அந்த ராமானுஜாச்சாரியர் வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதன் மூலமா அந்த சம்பிரதாயத்துல அவங்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறத நிலைநாட்டுறார். சித்தாந்தம் அப்படிங்கிறது நம்ம பல வழியில சொல்லலாம். ஆனா சித்தாந்தத்தை நம்ம 3ஆவது சொல்லலாம், சம்பந்த அபிதேய பிரயோஜனம். அதாவது பகவானுக்கும் நமக்கும் ஜட இயற்கைக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு, அதை பத்தி சொல்லக்கூடியது சம்பந்தம். அப்புறம் எப்படி பகவானை அடையிறது அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியது அபிதேயம். பகவானை அடைஞ்சு நம்ம அடையக்கூடிய இலக்கு என்னன்னு சொல்லக்கூடியது பிரயோஜனம். தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சம்பந்த அபிதேய பிரயோஜனம். இந்த சம்பந்த அபிதேய பிரயோஜன அதை ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் வெவ்வேறு விதமாக கொடுத்திருக்கிறார்கள். சோ அப்ப அந்தந்த ஆச்சாரியர்கள் அந்தந்த சம்பிரதாயத்துக்குன்னு அவங்க எப்படி இந்த சம்பந்த அபிதேய பிரயோஜனம் விளக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு புஸ்தகங்கள் எழுதுறாங்க. ராமானுஜாச்சாரியர் எழுதுறார், மத்வாச்சாரியர் எழுதுறார், நிம்பர்கர், விஷ்ணு சுவாமி, ஈவன் வெளியில அதாவது மாயவாத சம்பிரதாயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட அங்கேயும் ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க. பின்னாடி வரக்கூடிய ஆச்சாரியர்கள் அதெல்லாம் விளக்குறாங்க. ஓகே, இதுதான் பொதுவா இருக்கக்கூடிய பேட்டர்ன். ஆனா நம்மளுடைய கௌடிய சம்பிரதாயத்துல பார்த்தோம் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் அவர் எந்த புஸ்தகமும் எழுதல. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கௌடிய சம்பிரதாயம் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சவர் அப்படின்னு எடுத்தோம்னா சைத்தன்ய மகாபிரபு தான். ஸோ சைத்தன்ய மகாபிரபு அவர் சாட்சாத் அவர் கொடுத்தது இந்த சிக்ஷாஷ்டகம் மட்டும்தான் கொடுத்திருக்காரு. 8 பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த சிக்ஷாஷ்டகம் மட்டும் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் புஸ்தகங்கள் எழுதல. அவர் பெரிய பண்டிதர் மகாபிரபு, சாட்சாத் பகவான். இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெளி உலகத்துல பார்த்தா கூட அவர் ஒரு மிகச்சிறந்த பண்டிதரா இருந்தாரு. அவர் நினைச்சிருந்தா எது வேணாலும் எழுதியிருக்கலாம், எவ்வளவு வேணாலும் எழுதியிருக்கலாம்.
மனதாலேயே எதை வேணாலும் உற்பத்தி பண்ணிருக்கலாம். இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் அவர் சாஸ்திரங்களை எழுதல, சாஸ்திரங்களுக்கு விளக்கமும் கொடுக்கல, அவர் எந்த ஒரு புஸ்தகமும் எழுதல. ஆனா அதே நேரத்துல அவர் அந்த வேலைகளை பிருந்தாவனத்தினுடைய கோஸ்வாமிகளுக்கு ஒப்படைக்கிறார். நம்ம பொதுவா பிருந்தாவனத்தினுடைய கோஸ்வாமிகள்னு சொல்றோம். ஏன் அப்படி பிருந்தாவனத்தினுடைய கோஸ்வாமிகள் சொல்றோம்னா, இவங்க எல்லாரையும் மகாபிரபு பிருந்தாவனத்துக்கு தங்க சொல்லி சொன்னார். அவர் அவருடைய பேஸ் பூரியில வச்சிருந்தார். சைத்தன்ய மகாபிரபு அவருடைய அடித்தளமா அவருக்கு ஒரு பேஸ அவரு பூரிய வச்சுக்கிட்டார். அதே நேரத்துல அவருடைய பக்தர்கள் நிறைய பேர் வங்காளத்துல இருந்தாங்க. ஸோ பூரி இருக்கு, வங்காளம் இந்த பக்கம் இருக்கு. அதே நேரத்துல மேற்கு பக்கத்துல பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் அவதரித்து லீலை பண்ண அந்த இடத்துல நம்ம அதை அடித்தளமா வைக்கணும் கௌரி சம்பிரதாயத்துக்கு அப்படிங்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு முதல்ல ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி பிருந்தாவனத்துக்கு அனுப்புறார். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்ப இந்த மாதிரி அவர் அனுப்பி வச்சதுக்கு முக்கியமான காரணங்கள் ரெண்டு. மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிரத்துல திரும்பி திரும்பி சொல்லக்கூடியது ரெண்டு காரணங்கள் சொல்றாரு. ஒண்ணு, அவர் என்ன சொல்றாருன்னா, பிருந்தாவனத்துல நிறைய கிருஷ்ண லீலைகள் நிகழ்ந்த இடங்கள் எல்லாம் காணா போயிடுச்சு. அந்த காணா போன இடத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையை கொடுக்குறாரு. அதுக்கடுத்து ரெண்டாவது வேலை என்ன சொல்றாருன்னா, எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்கு, இந்த சாஸ்திரங்கள்லாம் படிச்சு கௌடிய சித்தாந்தத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறார். அதாவது கௌடிய சித்தாந்தம் என்ன, மகாபிரபு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, இதுதான் சித்தாந்தம் அப்படின்னு கொடுக்குறாரு. ஸோ அவர் சித்தாந்தம்னு சொன்னதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கோஸ்வாமிகளுக்கு கட்டளையிடுறார். அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிருந்தாவனத்துல 6 கோஸ்வாமிகள் வாழ்றாங்க. அவங்க வாழும்போது அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப நிறைய விஷயத்திற்கு உதாரணமா இருக்கு. அவங்க மிகப்பெரிய துறவிகளாக இருக்காங்க, எந்த ஒரு பௌதிக பற்றுதலும் இல்லாமல் வாழ்கிறார்கள். இந்த கோஸ்வாமிகள்ல நிறைய பேர், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, இவங்க 2 பேர், மற்றவங்களும் ஓகே தான், ஆனா இவங்க 2 பேர் குறிப்பா ஒரு பெரிய பணக்கார அந்தஸ்துல இருந்தாங்க. ரகுநாதாஸ் கோஸ்வாமி ரொம்ப பணக்காரர் இருந்தாங்க. இந்த 3 பேர் எடுத்துக்கலாம். இருந்தாலும் அது எல்லாத்தையும் திறந்துட்டு அவங்க வெறுமன ஒரு கோமணமும் ஒரு ஒரு கிழிந்த துணிகளை தச்சு கண்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ரீனிவாசாச்சாரியர் அவர்களுடைய பற்றி பாடும்போது சொல்லுவார், கோபீன கண்டா சுதவ் அப்படிம்பா. அதாவது கோபீனத்திலையும் கண்டாவிலையும் அவங்க தஞ்சம் அடைஞ்சாங்க. அதாவது அவங்க இருந்த செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு கோபீனத்திலையும் கண்டாவை. கண்ட அப்படின்னா ஒரு கிழிந்த கந்தல் ஆடைகள், கிழிஞ்சு போன கந்தல் ஆடைகள் இருக்கும். அந்த கந்தல் ஆடை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒன்னோட ஒன்னா தச்சு ஒரு போர்வை மாதிரி பயன்படுத்துவாங்க. நமக்கு எல்லாருக்கும் போர்வை, குறிப்பா விருந்தாவனத்துல போர்வை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. குளிர்காலம் அங்க ரொம்பவே குளிரா இருக்கும். விருந்தாவனம் போனவங்க எல்லாருக்கும் தெரியும். பொதுவா போனாலே குளிரா இருக்கும். வெயில் காலத்துல வெயில் அதிகமா இருக்கும், குளிர்காலத்துல குளிர் அதிகமா இருக்கும். அப்ப குளிர்காலத்துல எல்லாருக்குமே ஒரு போர்வை தேவைப்படும். அந்த போர்வையும் அவர்கள் முறையான ஒரு போர்வையை எடுத்துக்காம கண்ட அப்படிங்கிறது, இது பொதுவா வட இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா சாதுக்களுமே பயன்படுத்தக்கூடிய ஒன்று. சாதுக்கள் பொதுவா போர்வை அப்படிங்கிறது நல்ல ஒரு தரமான உயர் ரகத்துல இருக்கக்கூடிய போர்வையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஒரு சாதுக்களுக்கு. அதனால அவங்க கண்டா அப்படிங்கிறது பழைய துணியெல்லாம் சேர்த்து ஒன்னா தச்சு பயன்படுத்தக்கூடிய. ஸோ இந்த கோபின் அண்ட் கண்டா இதுதான் அவங்களுடைய சொத்தா எடுத்துக்கிட்டு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிவாசாச்சாரியர் சொல்றாரு. நிறைய பாடல் இருக்கு, நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷட்கோஸ்வாமி அஷ்டகம் அப்படின்னு ஒரு 8 பாடல்கள் நிரம்பியதா இருக்கு, ஸ்ரீனிவாசாச்சாரியர் எழுதியிருக்கிறார். அந்த பாடல்கள்ல கோஸ்வாமிகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறத நிறைய வர்ணிச்சிருக்கிறார். நானா சாஸ்திர விசாரணைக்கு நிபுணவ் ஸ்ரத்தர்ம சம்ஸ்தாபகோ லோகானாம் ஹிதகாரிணௌ திரிபுவனே மான்யோ சரண்யாகரோ ராதா கிருஷ்ண பதாரவிந்த பஜனானந்தேன மத்ஹாலிகோ வந்தே ரூப சனாதனோ ரவியுகோ ஸ்ரீ ஜீவ கோபாலகோ. இந்த பிரார்த்தனைய ஸ்ரீல பிரபுபாதர் சூஸ் பண்ணி எழுதியிருப்பார். அவருடைய பக்தி ரசாமிரத சிந்து நெக்டர் ஆஃப் டிவோஷன், அதனுடைய ஆரம்பத்துல இந்த பாடலை பிரபுபாதர் மேற்கோள் காட்டியிருப்பார். 6 கோஸ்வாமிகளுக்கான வணக்கத்தை. வந்தே வணங்குகிறேன் யார, ரூப சனாதன ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகு யுகோ. ரகு யுகம்னா 2 ரகு. யாரு? ரகுநாத கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி. ஸோ 2 ரகுவையும், ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி, கோபாலகோ. ஸோ ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமியும் சேர்த்து வணங்குறார். ஸோ இவங்க எல்லாரையும் வணங்குறார். இந்த
ஒரு ஸ்லோகத்தை சில அதாவது இந்த ஒரு பாடலை அஷ்டகத்துல இருந்து இந்த ஒரு பாடலை பிரபுபாதர் மேற்கோள் காட்டினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுல அவர்களுடைய சாஸ்திர பணி வெளிப்படுது. நானா சாஸ்திர விசாரணைக்க நிபுணவ் சத்தர்ம சம்ஸ்தாபகம். அதாவது நானா சாஸ்திரம் அப்படின்னா பலவிதமான எண்ணற்ற சாஸ்திரங்களை விசாரணை பண்ணி அதுல நிபுணர்களாக இருந்து சத்தர்மத்தை சம்ஸ்தாபகம் பண்றாங்க. அதாவது தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப சூக்ஷமானது, ரொம்ப ஆழமானது. இதுல சரியான தர்மம் எது அப்படிங்கறது நிறைய மக்களுக்கு தெரியறது இல்லை. ஆனா சரியான தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக மகாபிரபு வர சைத்தன்ய மகாபிரபு வந்தவர். அவர் இந்த தர்மத்தெல்லாம் சாஸ்திர பூர்வமா நிலைநாட்டுறதுக்காக கோஸ்வாமிகளை நியமிக்கிறார். அதனால கோஸ்வாமிகளுடைய பணி நம்மளுடைய சம்பிரதாயத்துல ஒரு மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறது. நம்ம சைத்தன்ய மகாபிரபுவோட கூடவே இருந்து அவரோட லீலைகள்ல நிறைய பங்கெடுத்து கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நித்யானந்த பிரபு, அத்வைதா, கதாதார், ஸ்ரீவாஸ். அது மட்டும் இல்லாம அங்க பூரியில இருந்தாங்க ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி, ராமானந்த ராய். இவங்கெல்லாம் மகாபிரபுவோட ரொம்ப நெருக்கமான பகாக்கள். ஓகே, ரொம்ப நெருக்கமா வாழ்ந்தவங்க. இவங்களோட மகாபிரபு நிறைய பகிர்ந்து கொண்டார். ஆனா அதே நேரத்துல அவங்க யாருமே சாஸ்திரங்களை எழுதல. இப்ப ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி மாதிரி ஒரு பிரில்லியன்ட் பர்சன் நம்மளால உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லப்படுது. மகாபிரபு என்ன நினைக்கிறாரோ அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அப்படியே பிரதிபிம்பமா இருக்கக்கூடியவர் தான் ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி. அதே மாதிரி ராமானந்த ராமானந்தர்லாம் அப்பா என்ன ஒரு அற்புதமான ஒரு ஞானம் படைத்தவர். மகாபிரபு அவர்கிட்ட போய் பாடம் கத்துப்பாருன்னா அப்ப எத்தகைய ஒரு நபர். ஆனாலும் அவங்க சாஸ்திரம் சம்பிரதாயத்துக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை எதுவும் எழுதி வைக்கல. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு எழுதி வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனா அந்த பொறுப்பை மகாபிரபு என்ன பண்ணாருன்னா இந்த 6 கோஸ்வாமிகளுக்கு கொடுக்கிறார். 6 கோஸ்வாமிகள்னா இவங்க எல்லாம் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமிகள் தலைவர்களாக சொல்லப்படுறாங்க. சோ இந்த ரூப சனாதனரை தலைமையாக கொண்ட இந்த 6 கோஸ்வாமிகளுக்கு இந்த ஒரு முக்கியமான பணி கொடுக்கப்படுது. மகாபிரபு என்ன பண்றாரு, அவர் லீலைக்கு வரும்போது அவருடைய லீலையில யாருக்கு என்ன வேலைன்னு பகிர்ந்து கொடுத்துறாரு. ஓகே, எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. எங்கூட இருந்து கிருஷ்ண பக்தி பிரேமையை அனுபவிக்கிறதுக்குன்னு சில பேரை தேர்ந்தெடுக்கிறார். அதே நேரத்துல வங்காளத்துல பிரச்சாரம் பண்றதுக்குன்னு சில பேரை தேர்ந்தெடுக்கிறார். சில பேரை அவருடைய கைங்கரியத்துக்கு உடல் ரீதியான கைங்கரியத்தை சில பேரு கொடுக்கிறார். இப்ப கோவிந்தர் அப்படின்னு மகாபிரபுவோட சர்வெண்ட் இருக்கார், அவருக்கு அந்த பணி. அப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ராமாய். சோ இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. சோ இவங்கெல்லாம் ஒரு பணியில ஒரு திசையில சேவை பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில சேவை பண்ணும்போது இந்த கோஸ்வாமிகளுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பணி சாஸ்திர விசாரணம். சாஸ்திரங்களை விசாரணம் பண்ணி சத்தர்மத்தை, இந்த கௌடி சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது அவங்களுக்கு. சோ அதனால இந்த பொறுப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ரொம்ப கவனமா நம்ம யோசிக்கணும். இந்த பொறுப்பை மகாபிரபு கோஸ்வாமிகள் கொடுக்கிறார், குறிப்பா ரூப சனாதனர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர்களை பின்பற்றி அவங்க கூட சேர சொல்றார் மற்றவங்க எல்லாம். ஓகே, இப்ப ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி மகாபிரபு கூடவே இருப்பார், அவரையும் அங்க அனுப்பிச்சு வைக்கிறார் பிற்காலத்துல. அது நான் வரேன், விளக்கமா ஒவ்வொருத்தரை பத்தி பேசும்போது வரேன், நேரம் அனுபவிச்சுதான். அதுக்கப்புறம் ஜீவ கோஸ்வாமி அவருடைய ரூப சனாதனருடைய தம்பி பையன், அவரு இவங்களோட சேர்ந்துக்கிறார். கோபால பட்ட கோஸ்வாமிய குறிப்பா விருந்தாவனத்துக்கு அனுப்புறார். ரகுநாத் பட்ட கோஸ்வாமியும் விருந்தாவனத்துக்கு அனுப்புறார். சரி, இப்ப இப்படி இவங்க எல்லாரும் சாஸ்திர ரீதியாக கௌடிய சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பப்பட்டவர்கள். இவர்கள் கௌடிய சம்பிரதாயத்துக்கான கிரந்தங்களை எழுதியிருக்கிறாங்க. சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவதற்கு என்ன தேவையோ அதை செய்திருக்கிறார்கள். அதனால இந்த சம்பிரதாயம் சைத்தன்ய மகாபிரபுவால ஸ்தாபிக்கப்பட்டிருந்தாலும் டெக்னிக்கலா பார்க்கும்போது இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபித்தவங்க யார் அப்படின்னா இந்த 6 கோஸ்வாமிகள் தான். சோ அதனால இந்த 6 கோஸ்வாமிகள் நம்மளுடைய சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். இவர்கள் எப்படி இன்னைக்கு நம்மளுடைய பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, இவங்க எப்படி சைத்தன்ய மகாபிரபுவை சந்திச்சாங்க. ஏன்னா நான் ஒவ்வொன்றையும் ஸ்டோரிக்குள்ளார போனோம்னா பிலாசபிக்குள்ளார போனோம்னா வேற மாதிரி ஆயிடும். ஆனா இன்னைக்கு நம்ம மகாபிரபு எப்படி கோஸ்வாமிகளை சந்திச்சாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். சோ அதை பத்தி சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சோ மகாபிரபு இந்த 6 கோஸ்வாமிகளை நான் முதலே சொன்னேன். இந்த 6 கோஸ்வாமிகளை ரூப சனாதனர் இவங்க 2 பேரும் தான் முதன்மையானவர்கள் அப்படிங்கறது சொன்னேன். ஆனா அதே நேரத்துல மகாபிரபுவை முதல்ல சந்திச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி தான்.
ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி இவங்க எல்லாருமே சந்திக்கிறதுக்கு, மற்ற கோஸ்வாமிகள் யாருமே 5 பேர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி மகாபிரபு முதலாக 6 கோஸ்வாமிகள்ல முதலா சந்திச்சது யார் அப்படின்னா ரகுநாதாஸ் கோஸ்வாமி. ரகுநாதாஸ் கோஸ்வாமி எப்ப சந்திக்கிறார், எப்படி சந்திக்கிறார், ஓகே கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, நம்ம உங்க இஸ்கான்ல தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் தெரியுங்கிற ரீதியில நான் பேசுறேன். சில பேருக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்க நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். சில பேருக்கு கொஞ்சம் சில வரலாறு தெரியல, மகாபிரபுடைய லீலைகள் சில விஷயங்கள் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க பின்னாடி மற்ற பக்தர்கிட்ட கேட்கலாம். நேரம் வந்தா நம்மளும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரகுநாதாஸ் கோஸ்வாமி எப்ப சந்திக்கிறார் அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் வாங்கிட்டு வரார். மகாபிரபு இந்த உலகத்துல 48 வருஷம் வாழ்ந்தார். அப்படி 48 வருடம் வாழ்ந்த போது அவர் முதல் 24 வருடங்கள் கிரகஸ்தாசிரமாக வங்காளத்தில் இருக்கிறார். அடுத்த 24 வருடங்கள் சன்னியாசியாக இருக்கிறார். அதுல முதல் 6 வருடங்கள் பல இடங்களுக்கு பயணம் பண்ணியிருந்தார். கடைசி 18 வருடங்கள் பூரியில மட்டுமே தங்கியிருந்தார். அதாவது கடைசி 24 வருடங்கள் முழுக்க பூரியில தான். பூரி தான் அவருடைய பேஸ். பூரி பேஸா இருந்தாலும் 6 வருஷம் மகாபிரபு பல இடங்களுக்கு பயணம் பண்ணிட்டு இருந்தார். வங்காளத்துக்கு போனார், பிருந்தாவனத்துக்கு போனார், தென்னிந்தியாவுக்கு வந்தார். ஸோ இந்த மாதிரி அவருடைய பயணங்கள் இருந்தது. ஆனா கடைசி 18 வருடங்கள்ல அவர் பூரியை விட்டு வேற எங்கேயுமே போகல. சரியா? இப்ப மகாபிரபு சந்நியாசம் எடுத்துட்டு அவர் எடுத்து முடிச்சரையும் அவருடைய நோக்கம் என்னன்னா, நான் பிருந்தாவனத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அவர் போறார். பிருந்தாவனத்துக்கு போகும்போது சில வழிகள்ல நித்யானந்த பிரபுவினுடைய தந்திரத்தினால மகாபிரபு அத்வைதாச்சாரியருடைய வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது மகாபிரபு பிருந்தாவனத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு எங்க போறது எப்படி போறோம் இரவு பகல் பாராம போயிட்டே இருப்பார், நடந்துட்டே இருப்பார். எங்க போறோம், பகல் போயிடுச்சா இரவு போயிடுச்சா எத்தனை நாள் ஆயிடுச்சு எதுவும் தெரியாது. அந்த மாதிரி தெரியாத நிலையில மகாபிரபு இருக்கார். தன்னுடைய வெளிப்புற உணர்வு கொஞ்சம் கூட இல்ல அவருக்கு. வெளிப்புறவே இல்லாத நிலையில மகாபிரபு பிருந்தாவனத்தை நோக்கி போயிட்டு இருப்பார். அப்படி போயிட்டு இருக்கும் போது நித்யானந்த பிரபு சில தந்திரத்தின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய சில பேர் பிருந்தாவனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை மகாபிரபுக்கு ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய கங்கைய யமுனை அப்படிங்கிற மாதிரி மகாபிரபுக்கு சொல்ல வச்சு அந்த யமுனை கரைன்னு நினைச்சு மகாபிரபு கங்கைக்கு போக அந்த இடத்துல அத்வைதாச்சாரியரை சந்திச்சு நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க சொல்லி ஆச்சாரியர் மகாபிரபு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போவார். அத்வைத்தருடைய வீடு அங்க கரையில சாந்திபூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க யாரெல்லாம் மாயாப்பூர் யாத்திரா போயிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும். மாயாப்பூர்ல இஸ்கான் கோயில்ல இருந்து கொஞ்ச தூரத்துல கிடையாது, பஸ் பிடிச்சு போகும். அங்க வந்து சாந்திபூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இன்னைக்கு சாந்திபூர் பக்கத்துல கங்கை இல்லை, ஆனா அந்த காலத்துல சாந்திபூர் ஆனது கங்கை கரையில இருந்தது. அப்ப கங்கை கரையில இருந்த சாந்திபுரத்துக்கு மகாபிரபு கூட்டிட்டு போறாங்க. அங்க மகாபிரபு போறார். அங்க ஒரு பெரிய விழாவே நடக்குது. மகாபிரபு அங்க தங்கி இருக்கும் போது அவருடைய அம்மா சச்சி மாதா கடைசியாக ஒரு முறை மகாபிரபு தரிசிப்பதற்காக வருகிறாங்க. அங்க வந்துட்டு அவங்க நீங்க இங்கேயே தங்கணும்னு சொல்லி வேண்டுறாங்க. அப்படி இருந்தாலும் மகாபிரபு சொல்ற கொஞ்ச நாளைக்கு தங்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அங்க தங்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க அன்னையினுடைய வேண்டுகோளை எடுத்துக்கிட்டு மகாபிரபு பிருந்தாவனத்துக்கு போற பிளானை கேன்சல் பண்ணிட்டு பூரியில தங்குறேன்னு சொல்லி ஒத்துப்பார். அதனாலதான் மகாபிரபு, அதாவது வந்து ஒரு வெளிப்புற காரணம். ஓகே, மகாபிரபு ஏன் பூரியில தங்கினார் அப்படிங்கிறதுக்கு நிறைய நம்ம பேசலாம். இருந்தாலும் வெளிப்புறமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா மகாபிரபு அவங்க அம்மா சொன்னதுனால பூரியில தங்கினார். சோ அப்ப மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு வர்ற வழியில சாந்திபூர்ல அத்வைதாச்சாரிய வீட்டு தங்கினார். சோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி அவர் தங்கும் போது அந்த நிலையில மகாபிரபுவை பார்க்கறதுக்கு தான் ரகுநாதாஸ் கோஸ்வாமி ஒரு சின்ன பையனாக, ஒரு 15 வயசு பையனாக முதல் முறையில மகாபிரபு வந்து பார்க்க வர்றார். மகாபிரபுவை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரகுநாதர் வந்து அவங்க அப்பா பேரு கோவர்தன மஜுமதார் அப்படின்னா ஒரு ஜமீன்தார் மாதிரி, ஒரு பெரிய பணக்காரர். நிறைய ஊர்ல நிறைய நிலம் இருக்கு, நிறைய சொத்து பத்து இருக்கு. எல்லாருக்கும் எல்லார்கிட்ட இருந்தும் வரி வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்தது. அப்ப அந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரர். அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்ததுங்கிறதுக்கு கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய பணக்காரர்.
இருந்தாலும் மகாபிரபு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மகாபிரபு கூடவே போகணும், மகாபிரபுடைய ஒரு சேவகனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இருந்தாலும் மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. நீ வீட்டுக்கு திரும்பி போய் கொஞ்ச நாளைக்கு நல்ல புள்ள மாதிரி நடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நீ வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மகாபிரபு அவரை திரும்பி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். அதுக்கப்புறம் இதுதான் அவங்களுடைய முதல் சந்திப்பு. ஓகே, ரகுநாதர் அதுக்கப்புறம் நிறைய நடந்தது. ரகுநாதரை பத்தி பேசுறதுனால ஒரு பேசலாம். ஆனா சுருக்கமா நம்ம தெரியணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன். ரகுநாதர் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல போய் இருக்கிறார். அவருக்கு பௌதிக வாழ்க்கையில ஆர்வமே இல்லை. மகாபிரபு பூரியில போய் தங்குறார். பூரியில போய் தங்கின மகாபிரபு அதுக்கப்புறம் ஒரு முறை தென்னிந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்றார். தென்னிந்தியா முழுக்க ஒரு 2 வருஷம் போறார். 2 வருஷம் போயிட்டு திரும்பி வர்றார். அதுக்கப்புறம் அவர் பிருந்தாவனம் போறதுக்காக வங்காளத்தின் வழியாக பிருந்தாவனம் போறார். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடுறாரு பூரிக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பிருந்தாவனம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரிகண்ட காடுகளின் வழியாக பிருந்தாவனத்துக்கு போறாரு. இப்ப இது வந்து ஒரு ஓவரால் வியூ. நீங்க ஏன்னா கோஸ்வாமிகள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கோஸ்வாமிகளுடைய சந்திப்பு எல்லாமே எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மகாபிரபு சந்நியாசம் வாங்கிட்டு அவர் இந்த 6 வருடம் சொன்னால 6 வருடம் பல இடங்களுக்கு பயணம் பண்றாருன்னு சொன்னால அந்த பயணத்துலதான் மகாபிரபு 6 கோஸ்வாமிகளை சந்திக்கிறார். அதனால அவருடைய பயணத்தோட ஒரு அவுட்டர் லைன், ஒரு மேப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்ததுன்னா இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதாவது மகாபிரபு சன்னியாசம் எடுக்கிறார். கட்வா அப்படின்னு சொல்லி நவதீபத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்க சன்னியாசம் எடுக்கிறார். அங்க சன்னியாசம் எடுத்துட்டு பூரிக்கு போறார். ஓகே, அப்படி அதாவது பிருந்தாவனத்துக்கு போகணும்னு நினைச்சு போறாரு. பட் டைவர்ட் ஆகி பூரிக்கு போறார். அப்ப அவர் அத்வைத ஆச்சாரியருடைய வீட்டுல தங்குறார். அத்வைத ஆச்சாரியருடைய வீட்டுல தங்கும் போது அங்க ரகுநாத் தாசரை முதன் முறையாக சந்திக்கிறார். அதுக்கப்புறம் அங்க இருந்து பூரிக்கு வந்துடுறாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, மகாபிரபு பூரியில இருந்து தன்னுடைய அண்ணனை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்தியா முழுக்க பயணம் பண்ணுவார். தென்னிந்தியா முழுக்க பயணம் பண்ணுவார். பயணம் பண்ணிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், நான் பிருந்தாவனம் போகணும்னு முதல்ல ஆசைப்பட்டேன். நித்யானந்த பிரபு என்ன பிருந்தாவனம் போறதுக்கு விடல, நான் பிருந்தாவனத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா பிருந்தாவனத்துக்கு போவாங்க. அப்ப பிருந்தாவனத்துக்கு நீங்க பூரியில இருந்து நேரா பிருந்தாவனத்துக்கு போக முடியாது. ஏன்னா அது நடுவுல இருக்கக்கூடியது காட்டு போகும், அடர்ந்த காடு, ஜாரிகண்ட காடுன்னு சொல்லி ரொம்ப அடர்ந்த காடு. இன்னைக்கும் காடாதான் இருக்காது, ஏறக்குறைய காடாதான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த காட்டு பகுதியை கடந்து போக முடியாது. இன்னைக்கெல்லாம் ரோடு போட்டாங்க, ட்ரெயின் போகுது, அது வேற கதை. ஆனா அந்த காலத்துல நீங்க போக முடியாததுனால என்ன பாதை அப்படின்னா, அப்படியே கங்கக்கரை ஓரமா வங்காளத்துல போய் வங்காளத்துல ஏறி அதுக்கப்புறம் அதாவது கொஞ்சம் வடகிழக்கு பக்கமா போய் அதுக்கப்புறம் மேற்கு பக்கம் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பயணம் இருந்தது. அதனால மகாபிரபு என்ன பண்ணாருன்னா, பிருந்தாவனத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு பூரியில இருந்து வங்காளத்தின் வழியாக பிருந்தாவனத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணாரு. அந்த முயற்சி பாதியில நின்றுடும். அதை நான் அடுத்து விளக்குறேன். அந்த முயற்சி நின்னதுக்கு அப்புறம் மகாபிரபு திரும்பி பூரிக்கு வந்துருவார். அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, காட்டு வழியாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு வழியாகவே பிருந்தாவனத்துக்கு பயணம் மேற்கொள்வார். சரியா? அப்படி பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வருவார். ஸோ இது எல்லாமே மொத்தமா ஓவராலா பாக்குறப்ப 6 வருஷம் ஆகும். போயிட்டு பிருந்தாவனத்துக்கு போயிட்டு அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வேற எங்கேயுமே மகாபிரபு பயணிக்கவே இல்லை. சோ இந்த 6 கோஸ்வாமிகளுடைய சந்திப்பு எல்லாமே இந்த சந்நியாசம் வாங்கி பயணம் மேற்கொண்டதிலேயே அடங்குது. அப்ப முதல்ல ரகுநாதாஸ் கோஸ்வாமிய இந்த சாந்திப்பூர்ல அத்வைதாச்சாரியருடைய வீட்டுல பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு மகாபிரபுவோட அவர் சேரணும்னு நினைக்கும் போது என் கூட நீ இப்ப சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். இதுல ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, இந்த 6 கோஸ்வாமிகளையுமே வந்து முதல் முறையாக மகாபிரபு பாக்குறப்ப அவங்களை உடனே சேர்த்துக்கல. எல்லாரையுமே வந்து அப்புறம் தான் வந்து அமுச்சு வைக்கிறார். அதுவும் ஒரு தெய்வீகமான ஒரு கோயின்சிடென்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா பொதுவா மகாபிரபு கிட்ட யார் சரணடைவதாலும் உடனே மகாபிரபு அவங்களை ஏற்றுக்கொண்டார். ஆனா இந்த 6 கோஸ்வாமி எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் அவர் ஒரு காலம் கொடுக்கிறார். நீ எல்லாருமே ஆனா சிறு வயசுல சந்திக்கிறாங்க. ரகுநாதாசருக்கு அப்ப 15 வயசு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு போன அனுப்பிச்சு வைக்கிறார். வீட்டுக்கு போறார். மகாபிரபுவோட சிந்தனை அவர் மனசுல எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அவர் மகாபிரபு கூடவே போயிடுவார் அப்படிங்கறத நினைச்சு அவங்க அப்பா அம்மா அவர் கல்யாணம் தான் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப பெரிய செல்வம் இருக்கு, அழகான மனைவி இருக்காங்க. இருந்தாலும் மகாபிரபு மேலதான் அவருடைய ஆர்வம் இருக்கு. ரகுநாதாசருடைய மனசு ஃபுல்லா மகாபிரபு மேலதான் இருக்கு. வீட்டை விட்டு நிறைய தடவை ஓடி போறார். திரும்பி அவங்க அப்பா ஆளெல்லாம் வச்சு கூட்டிட்டு வருவார். இருந்தாலும் நித்யானந்த பிரபுடைய கருணையில ஒரு முறை அவர் இந்த பாணிஹாட்டிங்கிற ஒரு இடத்துல பக்தர்கள் எல்லாருக்கும் பெரிய விருந்து படைப்பார். அப்ப நித்யானந்த பிரபு கருணை கொடுப்பார். அந்த கருணையை வச்சு ரகுநாதாஸ் கோஸ்வாமி கடைசியா மகாபிரபுவோட அங்க இருந்து அவங்க வீட்டுல இருந்து தப்பிச்சு மகாபிரபு இருக்கக்கூடிய பூரியில போய் தஞ்சம் அடைஞ்சிருவார்.
பூரிக்கு மகாபிரபு போனதுக்கு அப்புறம், பூரிக்கு ரகுநாதர் போனதுக்கு அப்புறம் அங்க மகாபிரபு உடனே என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய முக்கியமான ஆள் மகாபிரபுக்கு யாரு இமீடியட்டா அங்க பூரியில அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி. சோ ஸ்வரூப் தாமோதரர் கிட்ட அவருடைய பொறுப்புல ரகுநாதரை ஒப்படைப்பார். சோ எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. ஸ்வரூபர் மகாபிரபு கூடவே இருக்கிறார். மகாபிரபுடைய அந்தரங்கள் எல்லாத்தையுமே கிரகிக்கக்கூடிய ஒரு உத்தமமான புருஷர். அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. சோ அந்த நபருக்கு கூடவே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ரகுநாதருக்கு கிடைக்குது. ஸோ அவர் கூடவே இருக்கிறார். அவர் கூட என்னெல்லாம் செய்யறாரு, எதெல்லாம் செய்யறாரு, இதெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு. ரகுநாதருடைய பக்தியை ஒப்பிடவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பக்தி ரகுநாதர்கிட்ட இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் அவங்க சந்திப்பு மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால ரகுநாதரை இந்த மாதிரி ரகுநாத் தாசரோட மகாபிரபுவோட உறவு இருக்கு. ஸோ இப்ப அடுத்ததா பாக்குறோமா, நான் முதல்ல சொன்னேன் மகாபிரபு பூரியில தங்கினதுக்கு அப்புறம் முதல்ல எங்க போறாருன்னா தென்னிந்திய யாத்திரை போறாரு அப்படின்னு சொன்னோம். தென்னிந்திய யாத்திரை போகும்போது மகாபிரபு எங்கெல்லாம் போறாரு, முதல்ல அவர் அப்படியே பூரியில இருந்து கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமா வரார். இன்னைக்கு நீங்க உங்கள சில பேர் தென்னிந்தியாவுக்கு வந்திருப்பீங்க, உங்களுக்கு பரிச்சயம் இருக்கலாம். முதல்ல அவர் அங்க ஆந்திரால, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆந்திரால சிம்மாச்சலம், கூர்மக்ஷேத்திரம், முதல்ல கூர்மக்ஷேத்திரம் போறார். கூர்மக்ஷேத்திரம், சிம்மாச்சலம், அதுக்கப்புறம் அந்த மங்களகிரி, திருப்பதி, காஞ்சிபுரம், இதெல்லாம் விட்டுட்டு அப்படி அப்படியே ஒன்னொன்னா பயணம் பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு வர்றாரு மகாபிரபு. அவருடைய வருகையிலேயே அவர் ஸ்ரீரங்கத்துல தான் 4 மாசம் தங்கி இருந்தார். அதாவது மகாபிரபு அதிகமா தங்கினது அப்படின்னு பார்த்தோம்னா நவதீபத்துல கிட்டத்தட்ட 24 வருடங்கள் தங்கியிருந்தார். அவருடைய 24 வருட கிரகஸ்த வாழ்க்கையில பெரும் பகுதி அவர் நவதீபத்துல தங்கியிருந்தார். கொஞ்ச நாள் அவர் கிழக்கு வங்காளத்துக்கும் போயிருந்தார். கிழக்கு வங்காளம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ், இன்னைக்கு ஏறக்குறை இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ். அங்கேயும் மகாபிரபு அவருடைய கிரகஸ்த வாழ்க்கையில அங்க யாசகம் வாங்கறதுக்காக, அங்க போய் சில பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக மகாபிரபு கிழக்கு வங்காளத்துக்கு போனார். இது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நான் அது பின்னாடி வரேன். ஏன் அவர் கிழக்கு வங்காளத்துக்கு போனதை நான் இங்க குறிப்பிடுறேன் அப்படின்னா தொடர்பு இருக்கு. ஸோ மகாபிரபு கொஞ்ச காலம் கிழக்கு வங்காளத்துக்கு போனார். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய 24 வருடத்திலையும் அவர் முழுக்க நவதீபத்துல தான் வசித்தார். அதுக்கப்புறம் அவர் சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் நான் முதலே சொன்னேன் 18 வருஷம் பூரியில இருந்தார். 18 வருஷங்கிறது ரொம்ப கம்மியா சொல்றேன். அதாவது 18 வருஷம் பூரியை விட்டு எங்கேயுமே போகாம இருந்தார். கணக்கு வச்சு பார்த்தோம்னா ஒரு 20-21 வருஷம் பூரியில அவர் இருந்திருப்பார். ஏன்னா அவருடைய மற்ற பயணங்கள்லாம் கழிச்சோம்னா. அப்படி அவர் பயணம் செஞ்சதுல பிருந்தாவனத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப காலம் தங்கல. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்குள்ளாரதான் தங்கினாரு. ஆனா ஸ்ரீரங்கத்துல அவர் 4 மாதங்கள் தங்கியிருந்தார். ஸ்ரீரங்கத்துல அவர் இங்க வந்தபோது சாத்துர்மாசியம் ஆரம்பம் ஆயிடுச்சு. சாத்துர்மாசியம் ஆரம்பமானதுனால மகாபிரபு வேற எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லி அங்க சொன்ன காரணத்தினால மகாபிரபு இங்க 4 மாதங்கள் தங்கியிருந்தார். மகாபிரபு அதிகமா தங்கின இடத்துல இது 3வது இடமாக அமைகிறது. முதல்ல நவதீபம் இருக்கிறது, அதுக்கடுத்து அவருடைய பூரி இருக்கிறது, அதுக்கடுத்து 3வது நிலையில மகாபிரபு அதிகமாக தங்கின இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம். சோ ஸ்ரீரங்கத்துல அவர் வந்தபோது இங்க ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அதாவது ராமானுஜரை பின்பற்றக்கூடிய வைஷ்ணவர்கள், அதுல வெங்கட பட்டர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பக்தர், ஒரு உத்தம பக்தர். அந்த உத்தம பக்தர் மகாபிரபு பார்க்கறியும் அவருடைய திருமேனியுடைய தோற்றம், அவருடைய கீர்த்தனத்துல இருக்கக்கூடிய பிரேமை, இதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப பக்தி பரவசத்துல மேலோங்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, சுவாமி நீங்க எங்களுடைய ஆத்துல தங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டார். அதன் அடிப்படையில சைத்தன்ய மகாபிரபு வேங்கட பட்டருடைய வீட்டுல 4 மாதங்கள் தங்கி இருக்கிறார். அப்ப வேங்கட பட்டருடைய வீட்டுல அவர் தங்கி இருக்கும்போது வேங்கட பட்டருடைய சகோதரர், அவருக்கு ரெண்டு தம்பிங்க இருக்காங்க. ஒருத்தர் பேரு திருமலை, இன்னொருத்தர் பேரு பிரபோதானந்தர். சோ அந்த பிரபோதானந்தர் தான் பிற்காலத்தில் சன்னியாசி ஆகிறார். பிரபோதானந்த சரஸ்வதி அப்படின்னு அவருக்கு ஒரு திருப்பெயரும் ஏற்படுகிறது. ரொம்ப நீங்க பார்க்கலாம் கௌடிய கிரந்தத்துல நிறைய இடங்கள்ல பிரபோதானந்த சரஸ்வதி அவருடைய நூல்கள் தான் இருக்கிறத பார்க்கலாம். சோ இப்ப பிரபோதானந்த சரஸ்வதி இவங்க எல்லாருமே மகாபிரபுவோட சேர்ந்து ரொம்ப கிருஷ்ண பக்தியினுடைய உயர்நிலைகளை விவாதிப்பார்கள். ஸ்ரீரங்கத்துல மகாபிரபு நிறைய லீலைகள் செஞ்சிருக்கிறார். அந்த லீலைகள்லாம் சைத்தன்ய சரிதாமிரத்துல இருக்கு. வேற சில நூல்களையும் இருக்கு. சோ இப்ப அந்த வேங்கட பட்டர் அவருடைய பையன் தான் கோபால பட்ட கோஸ்வாமி. சோ அப்ப சைத்தன்ய மகாபிரபு இந்த 6 கோஸ்வாமிகள் சந்திச்சதுல 2வதாக சந்தித்தவர் யார் அப்படின்னா கோபால பட்ட கோஸ்வாமி. கோபால பட்ட கோஸ்வாமி ரொம்ப இளையவர் தான். கோபால பட்டருக்கு அப்போ ஒரு சின்ன பையன், அவர் ஒரு 4-5 வயசு அந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்ன பையனா இருந்திருக்கிறார். அந்த சின்ன பையனாக
அவர் மகாபிரபு சந்திக்கிறார், மகாபிரபு கிட்ட முற்றிலுமாக சரணடைகிறார், மகாபிரபு கூடவே இருக்கணும், அவர் கூடவே டிராவல் பண்ணணும், அவர் கூடவே வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். இருந்தாலும் மகாபிரபு என்ன சொல்றார், இல்ல உன்னுடைய தந்தை கோபால பட்டார், கோபால பட்டார் அவருடைய தந்தை வந்து வேங்கட பட்டர், வேங்கட பட்டருக்கு நீ சேவை பண்ணணும்னு சொல்லி கோபாலர் வந்து கோபாலர் கிட்ட மகாபிரபு சொல்றார். சோ அதனால அவர் என்ன பண்றாரு, ஸ்ரீரங்கத்திலே தங்கி இருக்கிறார். ஸ்ரீரங்கத்துல எவ்வளவு காலம் தங்கி இருக்கிறார் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தங்கி இருக்கிறார். ஆனா அப்பவே இங்க நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, அப்பவே அவர் சொல்லிடுறாரு, நீ இதை முடிச்சுட்டு பிருந்தாவனத்துக்கு போன்னு சொல்றாரு. பிருந்தாவனத்துல போய் அங்க ரூப சனாதனர் இருப்பாங்க, அவங்கள நீ சந்திச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு. அதன்படி கோபால பட்டரும் பிற்காலத்துல இங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் பிருந்தாவனத்துக்கு போய் ரூப சனாதனர் கீழே சேவை பண்றாரு. ஆனா இதுவரைக்கும் மகாபிரபு ரூப சனாதனர் சந்திக்க கிடையாது. அதாவது கோபால பட்ட கோஸ்வாமி சின்ன பையனா இருக்கிறத சந்திக்கிறார். அந்த நேரம் வரைக்கும் அவர் ரூப சனாதனரை சந்திக்க கிடையாது. சரியா? சோ இந்த தென்னிந்திய யாத்திரை எல்லாம் முடிச்சுட்டு மகாபிரபு பூரியில வந்து தங்குறார். ஆனா அவருக்கு ஏற்கனவே பிருந்தாவனம் போகணும்னு ரொம்ப ஆசை. பிருந்தாவனம் போகணும் அப்படிங்கிறப்ப முதலே சொன்ன மாதிரி பாதை அப்படின்னா வங்காளத்தின் வழியாக போகணும் அப்படிங்கிறது பாதை. சரின்னு சொல்லி அவர் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாத்தையும் அனுமதி வாங்கிட்டு எல்லாம் சேர்ந்து பிருந்தாவனத்துக்கு போறாங்க. பிருந்தாவனத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு ஊரா தாண்டி 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 போக போக ஒவ்வொரு ஊர்லயும் மகாபிரபு பக்கத்துல பின்னாடி ஒரு கூட்டம் சேரு. அதாவது அவர் ஒரு ஊருக்கு போறார், அந்த ஊரு அவர் தனியா ஆரம்பிக்கிறார், அவர் கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்து வர்றேன்னு சொல்றாங்க, நாங்களும் வர பிருந்தாவனத்துக்கிறார், சரின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போறார். அப்படி கூட்டிட்டு போகும்போது ஒவ்வொரு ஊரை தாண்டி தாண்டி போக 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 அந்த கூட்டம் பெருசாயிண்டே போகும். எவ்வளவு பெருசா போகுதுன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் கூட வராங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் அவரோட சேர்ந்து பிருந்தாவனத்துக்கு போறாங்க. அப்படி அவ்வளவு பேரோட பிருந்தாவனத்துக்கு போறது அப்படிங்கிறது எவ்வளவு நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் மகாபிரபு அவர் பிரேமையோட பரவசத்துல இருக்கிறார். அவர் பிருந்தாவனத்தை போறோங்கிறது அவருடைய மனம் முழுக்க முழுக்க பிருந்தாவனத்திலே லயித்து இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவர் எதை பத்தியுமே கவலைப்படலை. அவர் பாட்டு பிருந்தாவனத்தை நோக்கி போயிட்டு இருக்கா, அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் வந்துட்டே இருக்காங்க. அவர் வங்காளத்துல ஒவ்வொரு இடமா போயிட்டே இருக்கிறார். அப்படி போயிட்டே இருக்கும்போது அங்க வங்காளத்துல மால்டா டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ராமகேலி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஸோ இந்த ராமகேலி அப்படிங்கிற ஒரு ஊர்லதான் இவர் ரூப சனாதனரை சந்திக்கிறார். ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் சந்திக்கிறார். அது எப்படி நடக்குது அப்படின்னா, ராமகேலில மகாபிரபு கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கிறார். ஆக்சுவலி மகாபிரபு பூரியில இருக்கும் போதே மகாபிரபு கிட்ட சரணடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் மகாபிரபுவுக்கு பல கடிதங்களை எழுதியிருப்பாங்க. அவங்க கடிதம் எழுதி அனுப்பி வைப்பாங்க. இந்த மாதிரி நாங்க இங்க இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில என்ன கதி அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சாரஸ்வத பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள். கர்நாடகால இருக்கக்கூடிய கர்நாடகா, இங்க தென்னிந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு பகுதி கர்நாடகம். அந்த கர்நாடகத்துல வாழ்ந்த பிராமணர்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அங்க வங்காளத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி வந்த பரம்பரையில பிராமண பரம்பரையில வந்தவங்க, அதையும் பிராமணர்களையும் சாரஸ்வத பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள். அந்த மாதிரி உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள் அந்த பிராமணர்களாக இருந்தாலும் அவங்க ரொம்ப புத்திசாலிகள் அப்படிங்கறதுனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அங்க இருந்த ஹுசைன் ஷா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய மன்னர் அவங்கள தன்னுடைய வேலைக்கு வச்சுக்கிட்டார். வேலைக்கு இஸ்லாமியரால ஒரு இஸ்லாமியன் கிட்ட வேலைக்கு போயிட்டா அப்ப அவங்களுடைய ஜாதி குலம் எல்லாம் அவங்களை விட்டு போயிடுறதா அர்த்தமாகும். அந்த காலத்துல இருந்த சிஸ்டம் பண்ணி, இந்த காலத்துல நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆனா அந்த காலத்துல இருந்த இந்து சமுதாயத்துல இருந்த ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க போய் ஒரு இஸ்லாமியன் கிட்ட வேலை செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவனை இந்து சமுதாயத்துல சேர்த்துக்கவே மாட்டான். அவனை வந்து ஜாதியை விட்டு, குலத்தை விட்டு, சமயத்தை விட்டு, தர்மத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி இந்த ரூப சனாதன இவங்க 2 பேரையும் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்களுடைய பேர் என்ன ஆகுது, அவங்களுடைய பேரும் பார்த்தோம் அப்படின்னா சனாதனர் அவருடைய பேர் என்னன்னா சாக்கர் மல்லிக் அப்படிங்கிறது அவருடைய பேர். இவருடைய பேர் ரூபருடைய பேர் என்ன அப்படின்னா தபீர் காஸ். இப்ப தபீர் காஸ், சாக்கர் மல்லிக் இவங்க 2 பேரும் அவருடைய அமைச்சரவையில அமைச்சர்களாக இருக்காங்க. சனாதனர் அதாவது சாக்கர் மல்லிக் அவர் மூத்த அமைச்சராக இருக்கிறார். தபீர் காஸ் பினான்சியல் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறார். ஸோ இவங்க நிறைய சொத்துலாம் சேகரிச்சு வச்சிருக்காங்க, ரொம்ப பெரிய பணக்காரர்களா இருக்காங்க, ரொம்ப ஆடம்பரமாக வாழ்றாங்க. அந்த சூழ்நிலையில இவங்க
வாழ்க்கையில எல்லாரும் நம்மளை ஒதுக்கிட்டாங்க, நான் என்ன செய்யணும், இந்து சமயத்துல என்னால திரும்பி வர முடியல, வாழ்க்கையில என்னுடைய இறுதி குறிக்கோளை எப்படி அடையிறது, நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு என்ன கதி அப்படிங்கறது சம்பந்தமா மகாபிரபுக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருப்பாங்க. மகாபிரபு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்னு அவருக்கு ரிப்ளையும் போட்டிருப்பார். சோ அதனால மகாபிரபுவே பயணம் செஞ்சுட்டே வரார் ஒவ்வொரு ஊரா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு பிருந்தாவனத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இந்த ராமகேலிங்கிற ஒரு ஊருக்கு வர. இந்த ராமகேலி தான் இவங்க வசித்த இடம். அதாவது ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, இவங்கெல்லாம் தாக்கர் மலிக், தபீர் காஸ் அப்படிங்கிற பேர்ல வாழ்ந்து வந்த இடம். அந்த இடத்துக்கு வந்தடையும் அங்க மகாபிரபு கீர்த்தனம் பண்ணிட்டே வர்றார். ஒரு நாள் ராத்திரியில யாரு கண்ணுக்கும் தெரியாம மாறு வேடம் போன்று இவங்க ரெண்டு பேரும் வந்து மகாபிரபு சந்திக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய முதல் சந்திப்பு. அதுக்கு முன்னாடி கடிதம் மூலமா தொடர்பு இருந்தாலும் முதல்ல எங்க சந்திக்கிறாங்க, ராமகேலியில சந்திக்கிறாங்க. ராமகேலியில சந்திக்கும் போது உடனே அவங்க மகாபிரபுவோட சரணடைகிறாங்க. மகாபிரபு ஏறக்குறைய அவர்களுடைய சரணாகத்தை உடனே ஏற்றுக்கொள்கிறார். உடனே அவங்க கூடவே கூட்டிட்டு போகல, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு போறாரு. அப்ப மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, நான் அப்ப மகாபிரபு கிட்ட இவங்க சொல்லுவாங்க, இவங்க வந்து அமைச்சர்களா இருக்காங்க, ஒரு அரசாங்க பொறுப்பு இருக்குதுல்ல. சோ அதுக்கு முன்னாடியே இவர் யாரு, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஒரு சாது வந்திருக்கிறாரு நம்ம ஊருக்கு அப்படிங்கறத பத்தி மன்னர் இவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்பாரு ரூப கோஸ்வாமிகிட்ட. என்னது இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, யாரு, இந்த டிஸ்கஷன் எல்லாம் நிறைய நடக்கும். அதுக்குள்ளார நம்ம இப்ப போக வேண்டாம். அப்ப இவங்க எல்லாம் ஒரு அமைச்சர்களா இருக்கனால இவங்க சொல்றாங்க, இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பின்தொடர்ந்த மாதிரி நீங்க பிருந்தாவனத்துக்கு போறது அப்படிங்கிறது உச்சிதமாக தென்படவில்லை. ஏன்னா இவ்வளவு பேரை கூட்டிட்டு நீங்க போகும்போது இது ஒரு இஸ்லாமியர்கள் நிறைய வசிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல நீங்க இப்படி போனீங்கன்னா இது மக்கள் நிறைய பேருக்கு ஒரு உகந்ததாக இருக்காது, பாதுகாப்பானதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. மகாபிரபு அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு ராமகேலியிலிருந்து கொஞ்சம் தூரம் போய் கனாநாட்டசாலான்னு ஒரு இடம் இருக்கும், அங்கிருந்து அப்படியே திரும்பி அவரு பூரிக்கு வந்துருவார். அதாவது பிருந்தாவனம் போக நினைச்சவர் பிருந்தாவனம் போகாம ராமகேலி கடந்து கனாநாட்டசாலை வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துருவார். அப்ப அந்த நேரத்துல ராமகேலியில இந்த ரெண்டு சகோதரர்களை சந்திச்ச போது மகாபிரபு சொல்றார், நான் உண்மையில பிருந்தாவனம் போறதுக்காக இந்த வழியில வரல, உங்க ரெண்டு பேரை சந்திக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு தெளிவா சொல்லிடுவார். அதனால நமக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. இங்க மகாபிரபுடைய சந்திப்பு ரூப சனாதனர் எப்படி நடக்குது அப்படின்னா, ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி வந்து மகாபிரபு பார்க்கல, மகாபிரபு போய் ரூப சனாதனரை பார்க்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ளலாம். ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி அவங்க மகாபிரபுவை திருப்திப்படுத்தி அவர்கிட்ட பெற்றிருக்கக்கூடிய கருணைக்கு அளவே இல்லைன்னு சொல்லப்படுது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ரூப கோஸ்வாமிக்கான பிரார்த்தனையில நம்ம சொல்லுவோம், அதாவது ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூத்தலே ஸ்வயம் ரூபகதாமாயம் ததாபி சுபதாந்திகம் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்றோம். அதாவது சைத்தன்ய மகாபிரபுடைய மனோபீஷ்டம், அவருடைய மனதினுடைய விருப்பம் என்னவோ அதை ரூப கோஸ்வாமி இந்த உலகத்துல ஸ்தாபனம் பண்ணார். அது அவருடைய வேலை. அதனால ரூப கோஸ்வாமி சனாதனர் தான் அண்ணன், ரூபர் வந்து தம்பி. இருந்தாலும் ரூப கோஸ்வாமிக்கு வந்து ஒரு முதன்மை கொடுக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அவர் மகாபிரபுடைய மனோபிஷ்டத்தை புரிந்து கொண்டவர். சரியா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் மகாபிரபு சந்திச்சுட்டாங்க. சந்திச்சதுக்கு அப்புறம் மகாபிரபு சொல்றாரு, சரி நீங்க எல்லாத்தையும் திறந்துருங்க, திறந்துட்டு பிருந்தாவனத்துக்கு போங்கன்னு அப்பவே கட்டளை கொடுத்துறாரு. நானும் பிருந்தாவனத்துக்கு வரேன், பிருந்தாவனத்துல உங்களை சந்திக்கின்றேன். நான் வந்து இப்ப பிருந்தாவனத்துக்கு போகல, இப்ப நான் ரிட்டர்ன் போயிடுறேன். நீங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு நான் பிருந்தாவனத்துக்கு போற பாதையை நிறுத்திட்டு நான் இப்ப பூரிக்கு திரும்பி செல்கிறேன். ஆனால் கூடிய விரைவில் நான் பிருந்தாவனத்துக்கு தனியாக செல்வேன். அப்ப நீங்கள் என்னை வந்து சந்தியுங்கள் அப்படின்னு மகாபிரபு அவங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கிட்டு என்ன பண்றாங்க, மகாபிரபு இந்த பக்கம் பூரிக்கு திரும்பி வந்துடுறார். அவங்க போய் என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ராஜா இந்த மாதிரி நாங்க எங்களுடைய வேலையை ராஜினாமா பண்றோம் அப்படின்னும் மகாபிரபு சொல்றாரு. சாரி, ராஜா சொல்றாரு, சரி ஓகே. ரூப கோஸ்வாமி முதல்ல சொல்றாரு, அவர் தான் சொல்றாரு, தபீர் காஸ் தான் சொல்றாரு. அந்த இடத்துல தான் மகாபிரபு அவங்களுக்கு ரூப சனாதனன் பேரு கொடுக்குறாரு. ஓகே, அப்ப ரூப சனாதனம் மட்டும் இல்லாம வல்லபன் சொல்லிட்டு அவருக்கு அவங்க ரூப சனாதனனுடைய தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து அனுபமன்னு பேர் கொடுக்குறாரு. ஸோ ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அனுபம கோஸ்வாமி. ஸோ இவங்க மூணு பேரும் அங்க சந்திக்கிறாங்க மகாபிரபு. ரெண்டு பேர் கிடையாது, மூணு பேருமே அண்ணன் தம்பி. ஓகே, ஆனா இந்த ரெண்டு பேரும் தான் நமக்கு பொதுவா தெரிஞ்சது. 6 கோஸ்வாமிகள் இருக்கலாம், நான் ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஆனா அங்க சந்திச்சது யாருன்னா 3 பேர், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அனுபம கோஸ்வாமி. ஸோ இப்ப அனுபம கோஸ்வாமி இவங்க 3 பேரும் சந்திக்கிறாங்க. ரூபரும் அனுபமரும் ரிலீஸ் ஆயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாரு, ரூப கோஸ்வாமி அவங்களுடைய தங்கம்
நாணயங்கள்லாம் எவ்வளவு சொத்து இருக்குதுன்னா படகுல ஏத்துறாங்க, படகா ஏத்துறாங்க. அவ்வளவு தங்க நாணயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அவர் வந்து சத்தர்மத்தை பிரச்சாரம் பண்றதுக்காக நிறைய இடங்கள்ல வைஷ்ணவர்களுக்கு தானம் கொடுத்துட்டு கொஞ்சத்தை உறவினர்களுக்கு கொடுத்துட்டு அவர் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறாரு. ஒரு 10,000 நாணயத்தை வந்து அவர் ஒரு ஒரு அடகு கடைக்காரன்ட்ட கொடுத்துருக்கிறார். அடகு கடைங்கிறது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு. சில பேர் தெரியாம கூட இருக்கலாம். இன்னைக்கு காலத்துல மலேசியால அந்த வழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு அடகுக்கார்ட்ட கொடுத்துருக்கிறார். இது பிற்காலத்தில் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுட்டு இவர் என்ன காத்திருக்கிறார், ரூப கோஸ்வாமி காத்திருக்கார், எப்ப நம்ம வந்து மகாபிரபு சந்திக்க போலாம் அப்படிங்கிறது ரெடியா இருக்கிறார். அந்த நேரத்துல மகாபிரபு என்ன பண்றாருன்னா, பூரியில இருந்து நான் பிருந்தாவனத்திற்கு ஜாரி கண்ட காடுகளின் வழியாக போறேன் அப்படிங்கிற ஒரு தகவல் அதை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த தகவலை ரூப கோஸ்வாமிக்கு கடிதம் அனுப்புறாரு. ஆக்சுவலி அந்த தகவல் கிடைச்சனே ரூப கோஸ்வாமி அங்கிருந்து கிளம்பி மகாபிரபு சந்திக்கிறதுக்காக போறாரு. அப்படி அவங்க போகும்போது மகாபிரபு பிருந்தாவனம் போயிட்டு திரும்பி வரும்போது பிரயாகை அப்படிங்கிற இடத்துல ரூப கோஸ்வாமியை 2வது முறையாக சந்திப்பார். ஓகே, ஸோ அந்த சந்திப்புலதான் மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு என்னென்ன நீ எந்த மாதிரியான கிரந்தங்கள் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஓவர்வியூ அவருக்கு கொடுப்பார். இதுக்கு நடுவுல என்ன ஆகும்னா, சனாதன கோஸ்வாமியும் கிளம்புறேன்னு சொல்லும் போது ராஜா என்ன பண்ணுவாருன்னா விடமாட்டேன்றார். விடமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சனாதன கோஸ்வாமி என்ன பண்ணுவாருன்னா லீவ் போட்டுருவார். அவரு அலுவலகத்துல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வீட்டுல உட்காந்து வைஷ்ணவர்களோட சேர்ந்து பாகவதம் படிச்சுட்டு இருப்பாரு. இவருக்கு உடம்பு சரியில்லை லீவ் போட்டதுக்கு அப்புறம் ராஜாவுக்கு சந்தேகம் வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க இவருக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, சும்மா பொய் சொல்றாரு அப்படின்னு. அப்ப பொய் சொல்றாரா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜா வந்து அவருடைய வீட்டுக்கே போயிடுவாரு. வீட்டுக்கே போனதையும் அந்த இடத்துல பார்த்தா, சரிண்ணா நீ ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, சரி என்னோட வா, நான் வந்து ஒடிசாவுக்கு ஒரு ராஜாவோட ஒரு சண்டை போடுறதுக்காக போறேன், எதிரி நாட்டை நான் அபகரிக்கிறதுக்காக சண்டை போடுறதுக்காக போறேன், நீ என் கூட வரணும் பாரு. இல்ல நான் வரமாட்டேன், நான் இதுல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க, நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் ராஜாவுக்கு ரொம்ப கடுப்பாயிரும். நான் உன்னை என் தம்பி மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேன், நீ உன்னை எப்படி நான் விட்டுருவேன், நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு உன்னை கொண்டு போய் நான் ஜெயில போடுறேன்னு சொல்லி சிறையில அடைச்சிடுறேன். சிறையில அடைச்சிட்டு நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல சனாதன கோஸ்வாமி ஜெயிலுக்குள்ள இருந்து என்ன பண்றாருன்னா, அவருடைய ரூப கோஸ்வாமி ஏற்கனவே ஒரு 10,000 தங்க நாணயங்கள் ஒரு தட்டை கொடுத்து வச்சிருந்தாரு ஒரு அடகுக்காரட்ட. அது இவருக்கு தெரியும். அதனால என்ன பண்றாரு, அவரை தொடர்பு கொண்டு அந்த 10,000 தங்க நாணயத்தை வாங்கி அங்க இருக்கக்கூடிய ஜெயில், அதாவது அந்த சிறைச்சாலை காவலருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு அங்க இருந்து தப்பிக்கிறார். அவர் சிறை காவலர் என்ன சொல்லிடுறாரு, வெளில போய் இந்த மாதிரி ரூப கோஸ்வாமி காலையில காலை கடனை கழிக்கிறதுக்காக போனாரு, அப்படியே கங்கையில வந்து குளிக்கிறதுக்காக போனப்ப அப்படியே கங்கையில முழுகி இறந்துட்டாரு, கையில எல்லாம் சங்கிலி கட்டியிருந்தாலும் கங்கையில உள்ளே புதஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் அந்த மாதிரி சொல்லுவாரு, ஏன்னா இதுக்கப்புறம் என்னை யாராலும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா இவரு விருந்தாவனத்தை நோக்கி போறாரு. ஸோ அது மாதிரி அவர் விருந்தாவனத்தை நோக்கி போவாரு. போற வழியில எல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. ஓகே, போற வழியில அவருக்கு அவருடைய சகோதரர் ஒருத்தர் பார்த்து ஒரு நல்ல ஒரு கம்பளி ஒண்ணு கொடுப்பாரு, ஒரு போர்த்திக்கிறதுக்கு ஒரு போர்வை ஒண்ணு கொடுப்பாரு, ரொம்ப உயர்ந்த ரகமான போர்வை கொடுப்பாரு. மகாபிரபு அவர் சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த போர்வையை கூட அவர் தூக்கி போட்டுட்டு கண்டா எடுத்துப்பார். நான் முதல்ல சொன்னேன் கண்டா ஸ்ருதவ். ஸோ வரேன். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி ஜெயில இருந்து தப்பிச்சு பயணம் மேற்கொண்டு எங்க போவார் அப்படின்னா காஷியில போகும்போது அங்க அவர் மகாபிரபுவை சந்திப்பார். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய 2வது சந்திப்பு. முதல் சந்திப்பு ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி எங்க சந்திக்கிறாங்க, ராமகேலியில வங்காளத்துல நடக்குது இந்த சந்திப்பு. 2வது முறையாக ரூப கோஸ்வாமி மகாபிரபுவை பிரயாகையில சந்திக்கிறார், சனாதன கோஸ்வாமி காஷியில சந்திக்கிறார். காஷியில சந்திக்கும் போது காஷியில 1 மாதம் மகாபிரபு சனாதன கோஸ்வாமியோட தங்கி இருந்து அவருக்கு நிறைய விஷயங்களை போதிப்பார். அதன் அடிப்படையில் சனாதன கோஸ்வாமி நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கார். சரியா? சோ இப்ப இந்த நம்ம யாரெல்லாம் பார்த்திருக்கோம், 4 கோஸ்வாமிகளை பத்தி பார்த்திருக்கோம். முதல்ல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி மகாபிரபுவை சாந்திப்பூர்ல அத்வைதாச்சாரியருடைய வீட்டுல சந்திக்கிறார். 2வதாக கோபால பட்ட கோஸ்வாமி ஸ்ரீரங்கத்துல வெங்கடபட்டருடைய வீட்டுல மகாபிரபு 4 மாதம் தங்கியிருந்த போது அவர் கூடவே இருந்து அவருடைய தேவையை பெறுகிறார். 3வதாக ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ராமகேலியில சந்திக்கிறாங்க. சரியா? ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி 4 பேர் ஆயிடுச்சு. இப்ப ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் சந்திக்கும் போது நான் முதலே சொன்னேன், அவங்க கூட அவர்களுடைய தம்பி அனுப்பவர், வல்லவர்ங்கிறது அவருடைய பல பேர் மகாபிரபுவுக்கு அனுப்பவர்னு பேர் கொடுப்பார். சோ அப்ப அந்த அனுப்பம கோஸ்வாமியும் அவர் கூட இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இருக்கு. அனுப்பமரும் ரூப கோஸ்வாமியோடு சேர்ந்து போவார். நான் சொன்னேன் ரூப கோஸ்வாமி மகாபிரபுவை பிரயாகையில சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்து சொன்னேன். அப்ப மகாபிரபு ரூப கோஸ்வாமி பிரயாகையில சந்தித்த போது அனுப்பமரும் அவர் கூட இருந்தார். சரியா?
அதுக்கப்புறம் அவர் வந்து இறந்து போயிடுவார். அவர் சிறு வயதிலேயே இறந்துருவார் அனுபமர். அப்ப அனுபமரோடு சேர்ந்து ரூபர் போய் சந்திக்கிறார். இங்க என்ன சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் சந்தித்த அந்த காலகட்டத்துல அனுபமர் கூட போயிருந்தப்ப அனுபமருடைய பையன் தான் ஜீவ கோஸ்வாமி. நோட் திஸ் பாயிண்ட். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவங்களுடைய தம்பி அனுபமர், அந்த தம்பியோட பையன் தான் ஜீவ கோஸ்வாமி. ஜீவ கோஸ்வாமி ஒரு சிறு குழந்தையாக இருந்தார் அப்படின்னு சொல்றார். சிறு குழந்தையாக ஜீவ கோஸ்வாமி ஒரு சிறு குழந்தையாக இருந்தார். ஒரு சிறு குழந்தையாக அவர் மகாபுருவை தரிசித்தார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஓகே, ஆனா இதுக்கு வந்து அந்த அனுபமர் சந்திச்சது தெளிவா ரெக்கார்ட்ல இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அனுபமர் கூடவே ஜீவ கோஸ்வாமி இருந்தார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஜீவ கோஸ்வாமி அப்ப இல்ல, இருந்திருந்தால் வேற எங்கேயாவது தகவல் இருக்கும் அப்படிங்கிறது சில பேருடைய வாதம். அதனால ஜீவ கோஸ்வாமி உண்மையிலேயே மகாபுருவை சந்திச்சாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் ஜீவ கோஸ்வாமி அந்த காலத்துல ஒரு சிறுவராக இருந்தார். ஆனா ஜீவ கோஸ்வாமியினுடைய அடைக்கலம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரூப சனாதன கோஸ்வாமி தான். சோ ரூப சனாதன கோஸ்வாமிகளை சந்திச்சு அவர்கிட்ட தான் இவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறார் ஜீவ கோஸ்வாமி. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு நான் முதலே சொன்ன சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் படிக்க வேண்டியது ஒரு ஆச்சாரியருடைய திருப்பணி அப்படின்னு. அந்த விதத்துல ஜீவ கோஸ்வாமி அவர் தான் நம்ம சம்பிரதாயத்துக்கு 6 சத் சந்தர்ப்பாசம் சொல்லிட்டு ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கு. அது மூலமா அவர் சம்பிரதாயத்துக்கான நிறைய தத்துவ விஷயங்களை தத்துவபூர்வமா வெளியில இருக்கக்கூடிய ஒரு பண்டிதன் எப்படி டீல் பண்ணுவானோ அந்த மாதிரி அவர் டீல் பண்ணிட்டார். ஜீவ கோஸ்வாமி வந்து ஒரு 10 வயதுல வீட்டை விட்டு வெளில போறாரு. 10 வயசுல வீட்டை விட்டு வெளியில போய் முதல்ல அவர் நவதீப பரிக்கிரமம் மேற்கொள்வார். நவதீபத்துல ஜீவ கோஸ்வாமி வந்து நித்யானந்த பிரபு போய் சந்திப்பார். நித்யானந்த பிரபு சந்திச்சரி நித்யானந்த பிரபு அவரை நவதீபம் முழுக்க சுத்தி காட்டுறார். நவதீபம் முழுக்க சுத்தி காட்டிட்டு ஜீவ கோஸ்வாமி அங்கிருந்து வாரணாசிக்கு போவார். வாரணாசிக்கு போய் அங்க வாரணாசி காசிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பண்டிதர்கள் கிட்ட அவர் சமஸ்கிருதம் கற்றுப்பார், வேதாந்தம் கற்றுப்பார். அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் பிருந்தாவனத்துக்கு போய் தன்னுடைய தன்னுடைய பெரியப்பாக்களான ரூப சனாதனருக்கு சேவை பண்ணுவார். சோ அது மாதிரி ஜீவ கோஸ்வாமி வந்து ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் தலைமுறைன்னு தான் நம்ம சொல்லணும். ஜீவ கோஸ்வாமி, கோபாலபட்ட கோஸ்வாமி இவங்கெல்லாம் வந்து ரூப சனாதன ரகுநாதர் இவங்க 3 பேரும் மூத்தவர்கள் வயதால சொல்றேன் நான். சனாதன கோஸ்வாமி எல்லாத்தோட பெரியவர், ரூபர் அவங்களோட இளையவர், ரகுநாத தாஸ் கோஸ்வாமியும் பெரியவங்க. இவங்க 3 பேரும் பெரியவங்க. ஜீவ கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, கோபாலபட்ட கோஸ்வாமி இவங்க 3 பேருமே இளையவர்கள். இவங்க எல்லாரையும் இளையவரா இருக்கக்கூடிய ஜீவ கோஸ்வாமி. சரியா? சோ இப்ப நம்ம 5 கோஸ்வாமிகளை பத்தி பார்த்துருக்கோம். இந்த கோஸ்வாமிகள்ல கடைசியா சந்திச்சது யார் அப்படின்னா ரகுநாத பட்ட கோஸ்வாமி. சோ நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் 2 விஷயங்கள் நான் சொன்னேன். மகாபிரபு பிருந்தாவனத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வழியில காசியில சனாதன கோஸ்வாமி சந்திச்சார் அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு சொன்னேன். சரியா? அப்படி அவர் சந்திச்ச போது எங்க சந்திச்சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. யாரோட வீட்டுல மகாபிரபு தங்கியிருந்தார்? நான் சொன்னேன் 1 மாசம் தங்கியிருந்தார் காசியில. 1 மாசம் தங்கியிருந்து 1 மாசம் சனாதன கோஸ்வாமிக்கு உபதேசித்தார்னு சொன்னேன். 1 மாசம் யாரோட வீட்டுல தங்கியிருந்தார் அப்படின்னா தப்பன் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு பக்தருடைய வீட்டுல தங்கியிருந்தார். இந்த தப்பன் மிஸ்ரா யாரு? இது ஒரு கிளைக்கதை நமக்கு வேணும். இந்த கிளைக்கதைக்கு தான் நான் முதல்ல உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொன்னேன். மகாபிரபு அவருடைய கிரகஸ்த வாழ்க்கையில 24 வருடங்கள் வங்காளத்துல இருந்தபோது, நவதீபத்துல இருந்தபோது நடுவுல கொஞ்ச நாள் சில வாரங்கள் அவர் கிழக்கு வங்காளத்துக்கு போனார். கிழக்கு வங்காளம் அப்படிங்கிறது வங்காள தேசம், இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ். அந்த பங்களாதேஷுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்தாரு அப்படிங்கிற ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப மகாபிரபு அவருடைய கிரகஸ்த வாழ்க்கையில கிழக்கு வங்காளத்துக்கு போய் அங்க ஒரு பக்தரை சந்திப்பார். அந்த பக்தருடைய பெயர் தான் தப்பன் மிஸ்ரா. இந்த தப்பன் மிஸ்ரா அவர் ஒரு மிகச்சிறந்த பிராமணர், பண்டிதர், எக்கச்சக்கமான புஸ்தகத்தை படிச்சிருப்பார். நிறைய சாஸ்திரங்களை படிச்சுட்டு ஒரே குழப்பத்துல இருப்பார். ஐயோ இவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்கேனே, இவ்வளவும் படிச்சு என்ன கடைசி இறுதி நிலை என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியல, புலப்படல. சாஸ்திரங்களை படிக்கும் போது ஒண்ணு இப்படி சொல்றது, இன்னொன்னு அப்படி சொல்றது, ஒரே குழப்பம் தான் மெஞ்சுது, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான நிலையில இருப்பார். அந்த நிலையில அவருடைய கனவுல தோன்றி என்ன சொல்லப்படும்னா,
நீங்க பக்கத்துல ஊர்ல இந்த மாதிரி நிமாய் பண்டிட்னு ஒருத்தர் வந்து இருக்கிறார், அவரை போய் நீங்க பாருங்கன்னு சொல்லி கனவுல வந்து ஒரு தெய்வீக புருஷர் தோன்றி சொல்லுவார். அதன்படி தப்பன் மிஸ்ரா மகாபிரபு வந்து சந்திப்பார் எங்க கிழக்கு வங்காளத்துல, பங்களாதேஷ்ல. அங்க சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றார் மகாபிரபு, இந்த மாதிரி கிருஷ்ண பக்தி தான் தீர்வு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகா மந்திரத்தை நீ சொல்லுங்க. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, மகாபிரபு கிழக்கு வங்காளத்துல இவருக்கு சொல்லும் போது இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை மகாபிரபு இங்க அவர் இருக்கக்கூடிய நவதீபத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கவே இல்லை. அவருடைய மகாபிரபுடைய பிரச்சாரம் எல்லாமே எப்ப ஆரம்பமாகுதுன்னா 16 வயசுல ஆரம்பமாகும். 16 வயசுல மகாபிரபு ஒரு முறை அவங்க அப்பாவுக்கு ஸ்ராதம் கொடுக்கறதுக்காக கயாவுக்கு போறாரு. ஓகே, அவங்க அப்பாவுக்கு ஸ்ராதம் கொடுக்கறதுக்காக கயாவுக்கு போகும்போது கயாவுல ஈஸ்வரபூரியை சந்திக்கிறார். ஈஸ்வரபூரியை சந்திச்சுட்டு அந்த ஈஸ்வரபூரி தான் இவருக்கு வந்து தீட்சை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரேமையில எல்லாரையும் மூழ்கடிக்க ஆரம்பிக்கிறார். இது எல்லாமே பின்னாடி நடக்குது. ஆனா முதல்ல யாரு கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா தப்பன் மிஸ்ரா கொடுக்கிறார். இதுக்கெல்லாம் முன்னாடியே, தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடியே தப்பன் மிஸ்ராவுக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கொடுத்துட்டு, நீ இந்த மந்திரத்தை எப்பவுமே சொல்லிட்டே இரு, நீ போய் காஷியில போய் தங்குங்கிற. காஷிங்கிறது மாயாவாதிகள் நிரம்பிய இடம், அங்க போய் தங்க சொல்லி சொல்றாரு. நீ காஷியில போய் தங்கு, பிற்காலத்துல நான் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறார். அதன்படி என்ன பண்றாருன்னா தப்பன் மிஸ்ரா எங்க இருந்து கிழக்கு வங்காளத்துல இருந்து நேரா காஷியில போய் தங்குறார். அங்க போய் தங்குறார். அவருக்கு அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை பிடிக்கவே இல்லை. எல்லாரும் மாயவாதிகளா இருக்கிறாங்க, வைஷ்ணவர்களே இல்ல. இருந்தாலும் மகாபுருடைய கட்டளை இருக்கிறது, நான் வந்து உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கார், நீ தங்க சொல்லியிருக்கார், ஏதோ ஒரு காரியம் என்னை வைத்து அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு மகாபிரபுடைய சேவைக்காக அவர் காஷியில தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கும் போதுதான் மகாபிரபு ஒரு நாள் அங்க வரார். அங்க வரதுக்கு முன்னாடி அவர் கனவுல தோண்டி இந்த மாதிரி வராருன்னு தெரிஞ்சறியும் அவர் வாசல்லே நிற்பார், காஷியுடைய எல்லையிலே நிற்பார். எல்லையிலே நின்று மகாபிரபு கூப்பிட்டுட்டு அவர் வீட்டுல 1 மாசம் தங்க வைப்பார். சரியா? சோ இந்த தப்பன் மிஸ்ரா அவருடைய பையன் தான் ரகுநாத பட்ட கோஸ்வாமி. சரியா? சோ அப்ப தப்பன் மிஸ்ரருடைய வீட்டுல மகாபிரபு இருந்த போது ரகுநாத பட்ட கோஸ்வாமி அவரும் வந்து மகாபிரபு மேல ரொம்ப பிரியமடைவார். மகாபிரபு கூடவே வரணும்னு ஆசைப்படுவார். மகாபிரபு சொல்ல, இல்ல, நீ உங்க அப்பா பார்த்துக்கோ, தப்பன் மிஸ்ரா கூட இரு, அவருடைய காலத்துக்கு பிறகு நீ என்னோட வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லி மகாபிரபு சொல்வார். அதன்படி ரகுநாத பட்டர் அவங்க அப்பா கூடவே இருப்பார். ஒரு நடுவுல கொஞ்சம் பீரியடுக்கு அவர் பூரியில வந்து மகாபிரபுவோட கொஞ்ச நாள் தங்கி இருப்பார். அதுக்கப்புறம் மறுபடி போய் அவர் காஷியில இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுடைய காலத்துக்கு பிறகு ரகுநாத பட்ட கோஸ்வாமி அங்கிருந்து பிருந்தாவனத்துக்கு போய் அங்க ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமியினுடைய அடைக்கலத்துல தங்கி இருந்து சேவை பண்ணுவார். சோ இதுதான் இந்த 6 கோஸ்வாமிகளுடைய ஒரு ஓவர்வியூ. நான் கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபீலிங் என்னன்னா, இதனுடைய பேக்ரவுண்ட்லாம் யாருக்கு புரிஞ்சதோ அவங்க நல்லா இதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மகாபிரபுடைய கதா நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே பக்தர்கள், இதுல புதுசாக ஆளுங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. புதுசா வந்தவங்களுக்கு சில பேருக்கு இது கொஞ்சம் ரொம்ப வேகமான சொல்லணுங்கிற மாதிரி தெரியலாம். ஆனா நிறைய பேருக்கு வழக்கமா இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் பேசியிருக்கிறேன் இந்த வகுப்பை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மகாபிரபு இந்த 6 கோஸ்வாமிகளை எப்படி சந்திச்சார் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கோஸ்வாமிகளுடைய சந்திப்பு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. கோஸ்வாமிகள் தான் நம்ம சம்பிரதாயத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. சரியா? முதல்ல அவர் சந்தித்தது ரகுநாத தாச கோஸ்வாமியை சாந்திப்பூர்ல அத்வைதாச்சாரியருடைய வீட்டுல, மகாபிரபு சந்நியாசம் வாங்கின புதுசுல. அதுக்கப்புறம் மகாபிரபுடைய தென்னிந்திய யாத்திரையில ஸ்ரீரங்கத்துல வேங்கட பட்டருடைய வீட்டுல கோபாலபட்ட கோஸ்வாமி சந்திக்கிறார் 2வதாக. 3வதாக ராமகேலியில மகாபிரபு பிருந்தாவனத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்தோடு பயணம் செய்த போது இரவு நேரத்துல யாருக்கும் தென்படாமல் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அப்புறம் அனுபம கோஸ்வாமி, இவங்க 3 பேரும் வந்து சந்தித்தார்கள். இது அவர்களுடைய முதல் சந்திப்பு. அனுபமருடைய மகன் தான் ஜீவ கோஸ்வாமி. ஜீவ கோஸ்வாமி ஸ்வயம் மகாபிரபு நேரில் பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. அதற்கு எதையுமே நிரூபிப்பதற்கான ஒரு தெளிவான ஆதாரம் இல்லை. இருந்தாலும் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமிக்கு கீழே தான் ஜீவ கோஸ்வாமி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சேவை செய்தார். அடுத்ததாக ரகுநாத பட்ட கோஸ்வாமி, அவர் தப்பன் மிஸ்ராவினுடைய மகன். மகாபிரபு காஷியில தப்பன் மிஸ்ரருடைய வீட்டுல இருக்கும்போது அப்ப
கோஸ்வாமி மகாபிரபு கிட்ட தன்னை ஒப்படைத்தார். சோ இப்படி இந்த 6 கோஸ்வாமிகளுடைய வரலாறு மகாபிரபுடைய வரலாறோட பின்னி பிணைந்த ஒன்று. இது உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன். மகாபிரபுடைய கதாவை ஒரு குவிக் ஓவரால் மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். யார் இது கதா தெரிஞ்சதோ அவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். சில பேருக்கு கொஞ்சம் வேகமா நான் பேசலைங்கிற மாதிரி இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளோ வந்துட்டே இருந்தது, கொஞ்சம் வேகமா நான் பேசியிருக்கலாம். இருந்தாலும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்கள யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் பேசலாம். இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் நமக்கு இருக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அப்புறம் கூட நம்ம பேசலாம். இப்ப ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. கேட்கலாம் பிரபு. ஓகே, மிக்க நன்றி பிரபு. தேங்க்யூ சோ மச். உங்களுடைய அருமையான அந்த நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி இந்த கிருஷ்ண லீலா அமிர்த கதாவை வந்து மென்மேலும் மதிப்பு பண்றதுக்கு நன்றி பிரபு. பஞ்சா கல்பத்ரு கண்டிப்பா அடுத்த இது நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 2 ஸ்லாட் பிரபு. கண்டிப்பா பிரபு. இந்த வாட்டி ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய வந்தனால டைம் பத்தல. முயற்சி பண்றேன். தேங்க்யூ சோ மச் பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு.